வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய கதை குருகுல வாசமும் குரு தட்சணையும். ஞானத்திலே பரமோனத்திலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு என்று மார்தட்டிப் பாடினார் பாரதி. பண்டைய காலத்தில் நமது பாரத நாட்டில் குருகுல கல்வி முறை என்ற ஒன்று ஞானம் பெற சிறந்த சாதனமாக திகழ்ந்தது. அரசர்கள், வணிகர்கள் மற்றும் செல்வந்தர்களால் குருகுலங்கள் சிறப்பாக இயங்கின. மாணவர்கள் நல்ல குருவை தேடிச் சென்று அவருடைய ஆசிரமத்திலேயே தங்கி கல்வி கற்பர். குருகுலத்தில் ஒழுக்கமுடைய எளிய வாழ்க்கை நெறியே முதன்மை பாடமாக இருந்தது. இங்கு அரசன் முதல் ஆண்டியின் பிள்ளைகள் வரை அனைவரும் ஜாதியின பாகுபாடின்றி தம் தம் திறமைக்கேற்ற அறிவுக்கேற்ற கல்வியை பெறுவார்கள். குருவிடம் ஒரு மாணவன் எவ்வாறு கல்வி மற்றும் ஞானம் பெற வேண்டும் என்பதை ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா, அர்ஜுனா, நீ ஆசிரியரை நன்கு விழுந்து வணங்கி அவருக்கு சேவை செய்து ஞானம் பெறுவாய். குருவிடம் கேள்விகள் கேட்டு உன் மனதில் எழும் ஐயங்களை அகற்றி தெளிவு பெறுவாயாக என்கின்றார். அது சரி, இந்த கிருஷ்ணர் என்பவர் யார்? இந்த கேள்வி அவசியமா? சற்று சிந்திப்போம். இந்த கிருஷ்ணர் திருமாலின் அவதாரம். தேவகியின் கருவில் உருவாகி இந்த பூவுலகில் பிறந்தவர். வைகுண்டத்தில் உள்ள பெருமான் மண்ணுலகில் மனிதனாக ஏன் பிறப்பெடுக்க வேண்டும் என்ற ஐயம் நம் மனதில் எழுகிறது இல்லையா? இதற்கான பதில் கீதையில் நமக்கு கிடைக்கிறது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தேவை ஏற்படும் பொழுதெல்லாம் நான் பிறப்பெடுக்கிறேன் என்று அந்த பரந்தாமன் கூறுகின்றார். வசுதேவர் தேவகி மைந்தனாகிய கிருஷ்ணர் நந்தகோபன் யசோதையின் குழந்தையாக மாறி பல அரக்கர்களை அழித்து கோகுலத்தில் பல லீலைகள் புரிந்தார். பின்னர் பாலகனாக வளர்ந்த கோபாலன் அண்ணன் பலராமருடன் சேர்ந்து சாந்தீபனி என்ற குருவிடம் ஞானமும் கல்வியும் பெறுவதற்கு செல்கின்றார். பின்னாளில் போர்க்களத்தில் பார்த்தனுக்கு போதித்த உயரிய பண்புகளை மாணவ பருவத்தில் தானே பின்பற்றி ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார். இருக்கட்டும், அண்ணன் தம்பி இருவரும் குருகுலத்தில் சேவை செய்த அழகை என்னவென்று சொல்வது? சேவல் கூவும் முன்னே அதிகாலையில் எழுவார்கள், குருவின் பாதம் தொட்டு வணங்குவார்கள், ஆசிரமத்தை சுத்தம் செய்வார்கள், நீர் இறைப்பார்கள், பூஜைக்கு மலர் பறிப்பார்கள், குருமாதாவிற்கு அடிப்படையில் உதவி செய்வார்கள், குருவின் ஆடைகளை துவைத்து உலர்த்தி மடித்து வைப்பார்கள், குரு படுத்திருக்கும் போது கால் பிடித்து விடுவார்கள், அவருடைய களைப்பு தீர விசிறி விடுவார்கள், காட்டிற்கு சென்று சமித்துகள் எடுத்து வருவர். அப்புறம் சமித்து என்றால் என்ன என்று தானே யோசிக்கிறீர்கள்? சமித்துகள் என்றால் மூலிகை மரக்குச்சிகள் ஆகும். வேத விற்பனர்கள் மந்திரம் சொல்லி இவற்றை நெய்யில் தோய்த்து அக்னி குண்டத்தில் போடுவார்கள். ஒவ்வொரு சமித்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. இவ்விதமாக பலவித பணிவிடைகளுக்கு இடையில் குருவிடம் வேதங்கள், சாஸ்திரங்கள், அரசநீதி, தர்க்கம், வானவியல், ஆயுர்வேதம், ஜோதிடம், தனுர்வேதம் என்ற வில்வித்தை மற்றும் போர்க்கலைகள் யாவையும் கற்றறிந்தனர். அப்பப்பா, இவை மட்டுமா?
64 கலைகளை 64 நாட்களில் கிருஷ்ணர் முழுமையாக பயின்றார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த குருகுலத்தில்தான் குசேலர் என்பவர் கிருஷ்ணரின் உற்ற நண்பனாக இருந்தார். குரு சேவையிலும் படிப்பிலும் நாட்கள் கடந்தன. படிப்பு முடிந்தது. கிருஷ்ணர் சாந்தீபனி முனிவருக்கு குரு தட்சணை தர விரும்பினார். குருவோ அதை மறுத்தார். ஆனால் இலவசமாக எதையும் பெறக்கூடாது, முக்கியமாக காணிக்கை செலுத்தி பெற்ற கல்விதான் நிலைக்கும் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே குரு மறுத்தாலும் அவருக்கு குருதட்சணை கொடுக்க வேண்டியது தன் கடமை என கிருஷ்ணர் நினைத்தார். அச்சமயம் குரு பத்தினியின் முகத்தில் தெரிந்த வாட்டத்தைக் கண்டு காரணம் கேட்டார். குரு பத்தினி தன் மன வருத்தத்திற்கு காரணமான ஒரு பழைய சம்பவத்தை கூறினார். அது என்ன? குருவின் புதல்வன் ஒரு முறை கடலுக்கு சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக அதில் மூழ்கிவிட்டான். அவனை இழந்த சோகத்திலேயே பெற்றோர் இருந்தனர். இச்சம்பவத்தை கேட்ட பலராமரும் கிருஷ்ணரும் சிறுவனை தேடி கடலுக்கு சென்றனர். சமுத்திரராஜனிடம் சிறுவனை தம்மிடம் ஒப்படைக்குமாறு கேட்டனர். அவனோ, நான் சிறுவனை மூழ்கடிக்கவில்லை, பஞ்சஜனன் என்னும் சங்காசுரன்தான் கடலுக்கடியில் அவனை இழுத்து சென்று விட்டான் என்று கூற, கிருஷ்ணர் ஒரே பாய்ச்சலாக கடலுக்குள் சென்று ஒரு பெரிய சங்கிற்குள் இருந்த அந்த அரக்கனை தாக்கினார். இப்பொழுது என்னிடம் குருமைந்தன் இல்லை, அவனை யமதர்மர் எடுத்து சென்று விட்டார் என்று அரக்கன் சொன்னான். கோபம் கொண்ட கிருஷ்ணர் அந்த அரக்கனை கொன்றுவிட்டார். பின் சகோதரர்கள் யமப்பட்டணம் நோக்கி பயணித்தனர். பஞ்சஜனன் இருந்த சங்கின் பெயர்தான் பாஞ்சஜன்யம் ஆகும். இந்த சங்கைத்தான் பின்னாளில் கிருஷ்ணர் குருட்சேத்திர போர்க்களத்தில் ஊதினார். இனி கதையை பார்ப்போம். யமலோகம் சென்ற கிருஷ்ணர் சங்கை ஊதி தம் வருகையை யமனுக்கு தெரியப்படுத்தினார். யமதர்மர் ஓடோடி வந்து சகோதரர்களை வரவேற்று மரியாதை செய்தார். சிறுவனை உயிருடன் ஒப்படைக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொல்ல, இது விதிமீறிய செயல் என்று யமன் தர மறுத்துவிட்டார். கிருஷ்ணர், யமதர்மரே, விதிமீறி தாங்கள் சாவித்திரியின் கணவன் சத்தியவான் உயிரை மீட்கவில்லையா என வினவ, யமனும் சிறுவனை கிருஷ்ணரிடம் ஒப்படைத்து விட்டார். ஓர் உயர்ந்த தர்மத்தை காக்க சாதாரண தர்மத்தின் விதியை மீறுதலும் தர்மமே என்பது இதன் கருத்தாகும். பின்னர் குருவும் குரு பத்தினியும் மகிழும்படி கிருஷ்ணர் சிறுவனை அவர்களிடம் ஒப்படைத்து ஆசி பெற்றார். அகில உலகத்தையும் காக்கின்ற கடவுள் தன் குருவை வணங்கி ஆசீர்வாதம் பெற்று மகிழ்ந்தார் என்பது பெரும் வியப்பல்லவா? இது வியப்பு மட்டும் ஏற்படுத்தும் கதையோ காட்சியோ அல்ல. அனைத்து மாணவர்களும் இந்த உயர்ந்த பண்பை பின்பற்ற வேண்டும் என்பதையே இந்த செயல் விளக்குகின்றது. மற்றொரு தொடரில் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.